எல்லாருக்கும் வணக்கம். 2024 மே RBI எஸ் பேங்க் மேலே 91 lakhs ஃபைன் போட்டாங்க. அது ஏன்னு உங்களுக்கு ரீசன் தெரியுமா? ஸோ அவங்க கஸ்டமரோட சேவிங் அக்கௌண்ட்டில் மினிமம் பேலன்ஸ் மெயின்டைன் பண்ணலைன்னு சொல்லிட்டு பல கஸ்டமர் அக்கௌண்ட்டில் நெகட்டிவ் பேலன்ஸை கொண்டு போயிருக்காங்க. ஸோ இந்த ரூல்ஸ் பார்த்தீங்கன்னா ஆர்பிஐக்கு அகெயின்ஸ்டாக இருக்குது. பிகாஸ் ஆர்பிஐ கிளியராகவே சொன்னது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, சேவிங் அக்கௌண்ட்டில் பெனால்ட்டி வச்சு மைனஸ் பேலன்ஸில் கொண்டு போக முடியாது அப்படின்னு சொல்லி. ஸோ ரீசெண்டாக நம்மளோட ஷார்ட்ஸ் அண்ட் ரீல்ஸில் உங்களோட சேவிங் அக்கௌண்ட் நெகட்டிவ் பேலன்ஸில் போனால் என்ன பண்ணுறது அண்ட் ஆர்பிஐயோட ரூல்ஸ் என்ன அப்படின்றத பற்றி நான் உங்களுக்காக ஒரு ஷார்ட் வீடியோ போஸ்ட் பண்ணியிருந்தோம். அதுக்கு ரொம்ப பெரிய ரெஸ்பான்ஸ் நீங்கள் கொடுத்தீங்க. ஸோ கமெண்ட்ஸ்லேயும் பார்த்தீங்க அப்படின்னா நிறைய பேர் நிறைய டவுட்ஸ் கேட்டிருந்தீங்க. ஸோ உங்களோட எல்லா டவுட்ஸுக்கும் ஆன்சர் கொடுக்குற விதமாக மட்டும்தான் இன்னைக்கு நம்ம இந்த ஃபுல் டீட்டெயில்டு வீடியோவில் உங்களுக்காக நாங்கள் மேக் பண்ணியிருக்கோம். இந்த ரூல்ஸோட கம்ப்ளீட் டீட்டெயில்ஸ், யாருக்கு அப்ளிகபிள், எக்ஸப்ஷன் என்ன அண்ட் உங்கள் ரைட்ஸ் எல்லாத்த பற்றியுமே ஈஸியாக இந்த வீடியோவில் உங்களுக்கு நான் எக்ஸ்பிளைன் பண்ண போகிறேன். ஸோ நான் சுஜி, நீங்கள் பார்த்துட்டு இருக்கிறது சுஜி வியூ. வாங்க நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். ஃபர்ஸ்ட் பேசிக் கொஸ்டின், நெகட்டிவ் பேலன்ஸ்னா என்ன? நார்மலி நீங்கள் சேவிங் அக்கௌண்ட்டில் மினிமம் பேலன்ஸ் மெயின்டைன் பண்ண வேண்டியது ரொம்ப ரொம்ப முக்கியம். ஃபார் எக்ஸாம்பிள், பேங்க் உங்களோட சேவிங் அக்கௌண்ட்டில் 5,000 rupees பேலன்ஸை மெயின்டைன் பண்ண சொல்லியிருக்காங்க. பட் உங்களால் மினிமம் பேலன்ஸை மெயின்டைன் பண்ண முடியலனா ஆஸ் பர் ஆர்பிஐ கைட்லைன்ஸ் பேங்க் பெனால்ட்டி உங்ககிட்ட சார்ஜ் பண்ணுவாங்க. ப்ராப்ளம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இப்படி தொடர்ந்து 2-3 மாதம் சார்ஜ் பண்ணுறாங்க அப்படின்னா உங்கள் பேலன்ஸ் மைனஸில் போயிடும். ஸோ இதை ஸ்டாப் பண்ணுறதுக்காக தான் இப்போ ஆர்பிஐ ஒரு ஸ்டெப் எடுத்திருக்காங்க. 2014 ஆர்பிஐ ஒரு சர்க்குலரை அனௌன்ஸ் பண்ணியிருந்தாங்க. பட் இந்தியாவில் இருக்கிற நிறைய பேருக்கு இது என்னன்னே தெரியாது. நம்பர் DBOD நம்பர் LGBC 59/09.04.005/2014 to 2015. ஸோ டேட் பார்த்தீங்க அப்படின்னா 20th November 2014. ஸோ அந்த சர்க்குலரில் ஆர்பிஐ கிளியராக சொல்லியிருக்காங்க, சேவிங் அக்கௌண்ட்டில் பெனால்ட்டி டிடெக்ட் பண்ணால் கூட அது நெகட்டிவ் பேலன்ஸில் போகக்கூடாதுன்னு. ஓகே, வாட் எக்ஸாக்ட்லி ஆர்பிஐ செட் அப்படின்றத பார்க்கலாம். ஸோ சர்க்குலரில் என்ன கிளியராக இருக்குது அப்படின்றத இப்போ உங்களுக்கு நான் சொல்கிறேன். ஆர்பிஐயோட கிளியர் இன்ஸ்ட்ரக்ஷன் என்ன அப்படின்னா, கஸ்டமர் மினிமம் பேலன்ஸை மெயின்டைன் பண்ணாட்டி அந்த கஸ்டமருக்கு நோட்டீஸ் நீங்கள் கொடுக்கணும். 1 month டைம் கொடுக்கணும். அதுக்கப்புறம் இருந்து தான் பெனால்ட்டியை டிடெக்ட் பண்ணணும். அதுவும் அந்த கஸ்டமர் அக்கௌண்ட்டில் இருக்கிற பணத்துக்கு மட்டும்தான் டிடெக்ட் பண்ணணும். அக்கௌண்ட் பேலன்ஸ் 0க்கு கீழே போகக்கூடாது. இது கன்சியூமர் ப்ரொடெக்ஷனுக்காக. கஸ்டமர் பேலன்ஸ் 0 ஆயிடுச்சுன்னா பேங்க் சார்ஜ் பண்ணுறத ஸ்டாப் பண்ணணும். நெகட்டிவ்ல கஸ்டமர் அக்கௌண்ட்டை கொண்டு போகக்கூடாதுன்னு தான் கொடுத்துருந்தாங்க. ஓகே, நிறைய பேர் இருக்கிற மேஜர் டவுட், இது சேவிங் அக்கௌண்ட்டுக்கு மட்டும்தானா இல்லை கரண்ட் அக்கௌண்ட்டுக்கும் அப்ளிகபிளான்னு சொல்லி கேட்குறீங்க. இதுக்கான ஆன்சர், இது சேவிங் அக்கௌண்ட்டுக்கு மட்டும்தான் அப்ளிகபிள் ஆகும், கரண்ட் அக்கௌண்ட்டுக்கு அப்ளிகபிள் ஆகாது. இது எப்படி அப்படின்றத உங்களுக்கு நான் சொல்கிறேன். சேவிங் அக்கௌண்ட்றது இண்டிவிஜுவலுக்காக கொடுக்கப்பட்டிருந்தது. ஸோ இதில் பார்த்தீங்கன்னா நார்மல் யூசேஜ் தான் உங்களுக்கு இருக்கும். பட் கரண்ட் அக்கௌண்ட் வந்து பிஸ்னஸ் பீப்புளுக்காக தான். ஸோ இதில் ஓவர் டிராஃப்ட் இருக்கும், ரூல்ஸ் ஃப்ளெக்சிபிளாக இருக்கும். ஸோ கரண்ட் அக்கௌண்ட்டில் பேங்க் சார்ஜஸ் டிடெக்ட் பண்ணிவிட்டு அது நெகட்டிவ் பேலன்ஸில் கொண்டு போகிறதுக்கும் சான்சஸ் இருக்குது. பட் சேவிங்கில் ஸ்ட்ரிக்டாக நெகட்டிவ் பேலன்ஸை கொண்டு போகக்கூடாது அப்படின்னு ஆர்பிஐ சைட்லேருந்து இப்போ சொல்லியிருக்காங்க. அண்ட் அனதர் கொஸ்டின் கேட்டிருந்தீங்க, நான் செக் புக் வச்சுருக்கேன், மினிமம் பேலன்ஸ் மெயின்டைன் பண்ணாட்டி என்ன ஆகும்னு சொல்லி நிறைய பேர் கேட்டிருந்தீங்க. ஆன்சர் பார்த்தீங்கன்னா ரொம்ப சிம்பிள் தான். ஈவன் உங்களோட அக்கௌண்ட்டுக்கு செக் புக் இருந்தாலும் பேங்க் 0 பேலன்ஸ்க்கு கீழே கொண்டு போகக்கூடாது. பட் செக் பவுன்ஸ் ஆனால் எக்ஸ்ட்ரா சார்ஜஸ் இருக்குமே அப்படின்னு நீங்கள் கேட்கலாம். அது கம்ப்ளீட்லி செப்பரேட்டான விஷயம். பெனால்ட்டி கஸ்டமர் அக்கௌண்ட்லேருந்து பணத்தை எடுத்துக்கலாமே தவிர பட் மைனஸில் அவங்க கொண்டு போகக்கூடாது. இந்த ரூலில் எக்ஸப்ஷன் இருக்கும். நீங்கள் ஓவர் டிராஃப்ட் உங்கள் அக்கௌண்ட்டில் நீங்கள் எனேபிள் பண்ணியிருந்தீங்கன்னா அப்போ நெகட்டிவ் பேலன்ஸ் வரும். பட் அதை லோன் மாதிரி தான் கன்சிடர் பண்ணணும். இது பெனால்ட்டி இல்லை. கிரெடிட் கார்டு, லோன், EMI, ஆட்டோ டெபிட் ஆனாலும் நெகட்டிவ் பேலன்ஸ் வரலாம். அது செப்பரேட் கான்ட்ராக்சுவல் சார்ஜ். ஸோ நீங்கள் நோட் பண்ண வேண்டிய விஷயம் என்னென்னா, ஆர்பிஐ ப்ரொடெக்ஷன் பார்த்தீங்கன்னா மினிமம் பேலன்ஸ் மெயின்டைன் பண்ணாமல் நெகட்டிவ் பேலன்ஸில் போச்சுன்னா அந்த அக்கௌண்ட்டை சேவ் பண்ணுறதுக்காக கொண்டு வரப்பட்டது.
டெக்னிக்கலாக சொல்லணும் அப்படின்னா ஆர்பிஐ பேங்கிங் ரெகுலேஷன் ஆக்ட் 1949 செக்ஷன் 35A கீழே பவர் யூஸ் பண்ணியிருக்க. ஸோ அதை பேஸ் பண்ணிட்டு ஆர்பிஐ டைரக்ஷனை ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ அந்த சர்க்குலர் பேங்க்ஸ் கம்பல்சரி ஃபாலோ பண்ண வேண்டியது ரொம்ப முக்கியம். சப்போஸ் உங்கள் பேங்க் இன்னும் உங்கள் அக்கௌண்ட்டில் பெனால்ட்டி டிடெக்ட் பண்ணிவிட்டு மைனஸில் போகுது அப்படின்னா உங்களோட ரைட்ஸ் என்ன அப்படின்றத இப்போ பார்க்கலாமா? ஃபர்ஸ்ட், பேங்க் பிரான்ச் மேனேஜர் கிட்ட ரிட்டன் கம்ப்ளைண்ட் நீங்கள் கொடுங்க. வித்தின் 30 டேஸ்க்குள்ளே அவங்க ஆக்ஷன் கண்டிப்பாக எடுத்திருக்கணும். இல்லை அப்படின்னா ஆர்பிஐ கம்ப்ளைண்ட் மேனேஜ்மெண்ட் சிஸ்டம், அதாவது சிஎம்எஸ்ல நீங்கள் ஆன்லைன் கம்ப்ளைண்ட் நீங்கள் கொடுக்கணும். லாஸ்ட் ஆப்ஷன், பேங்கிங் ஓம்பட்ஸ்மேன் ஸ்கீமை யூஸ் பண்ணுங்கள். ஓம்பட்ஸ்மேன் ஸ்கீம் அப்படின்றது பார்த்தீங்கன்னா கான்டாக்ட் இமெயில் ஐடி எல்லா பேங்க்ஸோட கான்டாக்ட் அஸ்ல கொடுத்துருப்பாங்க. ஸோ இது எல்லாமே பார்த்தீங்கன்னா ஃப்ரீ ப்ராசஸ் தான். கஸ்டமர் ஆர்பிஐ சைடில் ப்ரொடெக்ட் பண்ண தான் இவ்வளோ விஷயங்களும் நமக்காக பண்ணுறாங்க. ஒரு சேஃப் சஜஷன் உங்களுக்கு சொல்கிறேன். நீங்கள் ஃப்ரீக்வெண்ட்டாக நீங்கள் மினிமம் பேலன்ஸ் உங்களால் மெயின்டைன் பண்ண முடியல அப்படின்னா நீங்கள் ஜீரோ பேலன்ஸ் சேவிங் அக்கௌண்ட், அதாவது BSBDA ப்ரொவைட் பண்ணுதோ அதை நீங்கள் சூஸ் பண்ணிக்கலாம். இது ஆர்பிஐ மேண்டட்டரியாக எல்லா பேங்க்ஸ்லையுமே இப்போ சர்க்குலரை அனுப்பியிருக்காங்க. ஸோ எல்லா பேங்க்ஸுமே இப்போ பார்த்தீங்கன்னா ஜீரோ அக்கௌண்ட் பேலன்ஸை ஆஃபர் பண்ண வேண்டியது ரொம்ப ரொம்ப கட்டாயம் அப்படின்ட்டு இருக்காங்க. ஸோ அந்த அக்கௌண்ட்லாம் பார்த்தீங்கன்னா நோ பெனால்ட்டி, நோ நெகட்டிவ் பேலன்ஸ் இஷ்யூஸ். ஸோ நீங்கள் பேங்க்கை நீங்கள் காண்டாக்ட் பண்ணி உங்களோட அக்கௌண்ட்டை ஜீரோ பேலன்ஸ் அக்கௌண்ட்டை நீங்கள் சேஞ்ச் பண்ணிக்கோங்க. ஸோ ஃப்ரெண்ட்ஸ், இந்த ஃபுல் வீடியோவில் நம்ம ஆர்பிஐ சர்க்குலர், சேவிங் வர்சஸ் கரண்ட் அக்கௌண்ட், செக் புக் டவுட்ஸ், எக்ஸப்ஷன், உங்களோட ரைட்ஸ் எல்லாத்த பற்றியும் டீட்டெயில்டாக இந்த வீடியோவில் உங்களுக்கு நான் எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்கேன் அப்படின்னு சொல்லி நான் நம்புகிறேன். ஸோ சிம்பிளாக உங்களுக்கு சொல்லணும் அப்படின்னா சேவிங் அக்கௌண்ட் பெனால்ட்டி போட்டு கஸ்டமர் அக்கௌண்ட்டை நெகட்டிவ் பேலன்ஸில் கொண்டு போகக்கூடாது. இதுதான் ஆர்பிஐ ரூல். ஸோ உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஆர் ஃபேமிலி மெம்பர்ஸோட அக்கௌண்ட் நெகட்டிவ் பேலன்ஸில் இருக்குது அப்படின்னா இந்த வீடியோவை மறக்காமல் அவங்களுக்கு நீங்கள் ஷேர் பண்ணுங்கள். இது நீங்கள் அவங்களுக்கு பண்ணுற மிகப்பெரிய ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். ஸோ இன்னும் உங்களுக்கு இதில் ஏதாவது டவுட்ஸ் இருக்குது அப்படின்னா தாராளமாக நீங்கள் கமெண்ட் செக்ஷனில் உங்களோட டவுட்ஸை கேளுங்க. அதுக்கான ஆன்சர்ஸை நாங்கள் உடனுக்குடனே உங்களுக்கு நாங்கள் ரிப்ளை பண்ணுறோம். ஸோ நெக்ஸ்ட் எந்த மாதிரி டாபிக்ஸில் நான் உங்களுக்கு வீடியோ போஸ்ட் பண்ணணும்னு நினைக்கிறீங்களோ அதையும் நீங்கள் கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். உங்களுக்காக அதை பற்றின டீட்டெயில்டு வீடியோ நான் உங்களுக்காக போஸ்ட் பண்ணுறேன். ஸோ இவ்வளோ தூரம் பொறுமையாக நம்ம வீடியோ பார்த்த ஒவ்வொருத்தவங்களுக்கும் ரொம்ப ரொம்ப நன்றி. ஸோ அவ்வளோதாங்க இந்த வீடியோ. கண்டிப்பாக இந்த வீடியோ உங்கள் எல்லாருக்கும் ரொம்ப பிடிச்சிருக்கும் அப்படின்னு நான் நினைக்கிறேன். பிடிச்சிருக்கு அப்படின்னா லைக் பண்ணிக்கோங்க. இந்த வீடியோ மறக்காமல் உங்களோட ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி மெம்பர்ஸ்க்கு நீங்கள் ஷேர் பண்ணுங்கள். அண்ட் நீங்கள் நம்மளோட சுஜி வியூ சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருக்கீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அடுத்த ஒரு சூப்பரான விஷயத்தோட நான் உங்களை மீட் பண்ணுறேன். நன்றி.